ஆயிஷாவில் இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 2023 செய்தி பார்க்கலாம். அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக 697 பேருக்கு பதவி உயர்வு சொல்லியிருக்காங்க. இதனால் ஏற்பட்டுள்ள 600க்கும் மேற்பட்ட முதுநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்று தகவல் கொடுத்துருக்காங்க. இது போன்ற செய்திகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, குடும்ஸ் ஆப் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி அப்ளிகேஷனில் ஆயிஷா அகாடமியோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பிடி வேக்கன்சி லிஸ்ட்டு. இப்போ இந்த பிடி வேக்கன்சி லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். அந்த ஆப் லிங்க் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் நேமு, உங்கள் குவாலிஃபிகேஷன், உங்கள் டிஸ்ட்ரிக்டோட கோடு இவ்வளோ கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ. இது ஃபோட்டோ கொடுக்கலாம், இல்லைனா என்ன டிபி அப்லோட் பண்ணலாம். பண்ணாவே நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. இது பிடி வேக்கன்சி பாருங்கள். பிடி வேக்கன்சி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக போகுது, உங்கள் மொபைலில் நீங்களே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது 2022 அடிப்படையில் எவ்வளோ பிடி வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2022ல் கொடுக்கப்பட்ட செய்தி. சரி, நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பிக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்படி போனீங்கன்னா இது அட்மின் போஸ்ட்னு இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா குட் மார்னிங், அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே போனீங்கன்னா என்ன இருக்குது, அட்மின் போஸ்ட் இருக்கும். இந்த கம்யூனிட்டி ஆப் பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவாக அப்புறம் கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம பிஜிடிஆர்பி பார்க்கலாம். இது 168 பிஜிடி வேக்கன்சி 2024-25 கல்வியாண்டுக்கானது. அதனால் பிஜிடிஆர் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தோட 168 காலி பணியிடங்கள் எந்தெந்த ஊரில் இருக்குது, திருவண்ணாமலை மாவட்டத்தில் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஆப்குள்ளே போனால் எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இது ஒட்டுமொத்தமாக திருவண்ணாமலை மாவட்டம். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் என்னென்ன பிளாக்கு, வெம்பாக்கம், செய்யாறு, அப்புறம் பெரம்பலூர், அதுக்கப்புறம் வந்தவாசி, கலசப்பாக்கம், சரிங்களா, புதுப்பாளையம், இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்புறம் என்னென்ன பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். உயிரியல் சப்ஜெக்ட் பயாலஜி, அதுக்கப்புறம் ஜுவாலஜி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷு, அதுக்கப்புறம் கணிதம், ஃபிசிக்ஸ், தமிழ். இது திருவண்ணாமலை மாவட்டத்தோட காலி பணியிட லிஸ்ட்டு. உங்களுக்கு இது வேணும்னா இந்த ஆப்குள்ளே போனீங்கன்னா இது என்ன ஆகிடும், உங்களுக்கு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் சிம்பிளுக்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இது நமக்கு ஒரு ட்ரைவ் மாதிரி. நீங்கள் மொபைலில் கூகுள் ட்ரைவ் வச்சுருக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான டேட்டா இங்கே அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். இது உங்களுக்கு தேவையான எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். யாருக்கு வேணாலும் இதை ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே ரைட் சைடில் கீழே பாருங்கள், நீங்கள் இங்கே ஷேர் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேட்டா யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லிங்க் போகும். அவங்களும் என்ன பண்ணணும், அந்த லிங்க் கிளிக் பண்ணாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணால் கிடச்சிரும். சரி, இது பாருங்கள். இது இப்போது 2 நாளைக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு 105 காலி பணியிடங்கள் ஏடிடபிள்யூ ஸ்கூல். இதை பற்றி தான் இந்த வீடியோவோட ஃபைனலாக உங்களுக்கு கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 105 பிஜி அசிஸ்டன்ட் வேக்கன்சி 11/6/2024 அடிப்படையில் ஏற்கனவே நேற்று இதை பற்றி வீடியோ கொடுத்துருப்பேன். இந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதியின் அடிப்படையில் 105 காலி பணிகள் ஏடிடபிள்யூ ஸ்கூல்லே இருக்குது. ஸோ இந்த ஏடிடபிள்யூ ஸ்கூலோட வேகன்சி லிஸ்ட் வேணும்னா இது அப்படி இப்போ பிடிஎஃப் இப்படி கொடுங்க, டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா வரும். இந்த வீடியோ ஆன்சர் கொடுக்குறீங்க, ஏற்கனவே கொடுத்துட்டீங்க அப்படின்னா சில பேர் கேட்டிங்க. இது சிலர் ரொம்ப அதிகமாக இல்லை, சிலர் கேட்குறாங்க, சார் இந்த 105 பணிகள் என் மாவட்டத்தில் இருக்கா அப்படின்னு. உங்கள் மாவட்டத்தில் இருக்கா இல்லையான்னு நீங்களே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போதைக்கு அரியலூர் ஏடிடபிள்யூ ஸ்கூலை பொறுத்தவரையும் இன்றைக்கி இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 26 வரையும் பார்த்தீங்கன்னா 105 பணியிடங்கள் ஏடிடபிள்யூ ஸ்கூல் வரையும் காலியாக இருக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. அரியலூர் 2, அப்புறம் செங்கல்பட்டு, சென்னை, கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறத விட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் என்னென்ன பாடங்களுக்கு இருக்குது, கெமிஸ்ட்ரி, தமிழ், ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்களே அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியராக இருக்குன்னா எஸ் கிளியர் சொல்லுங்கள். இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளே போனீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஆப் இது, சரிங்களா. இது டெய்லி நீங்கள் இதை படிக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்துட்டிங்கன்னா இங்கே டேட் வைஸ் பாருங்கள், 25, அடுத்து 27, 28 அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து ஒரு குட் மார்னிங் மெசேஜ். நீங்கள் அது ஒரு குட் மார்னிங் ஆல்ரெடி டைப் ஆகிருக்கும், அதை நீங்கள் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்னா குட் மார்னிங் எல்லாருக்குமே போயிடும். அடுத்து ட்ரெண்டிங்காக இருக்கும். ட்ரெண்டிங்ன்றதுனா அதிகமாக பார்க்கப்பட்ட
இமேஜஸ் எல்லாம் இந்த இடத்துல ட்ரெண்டிங்காக காமிக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் போகிற போஸ்ட் வந்து இது அட்மின் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கனால நான் அப்ரூவல் கொடுத்தா அந்த இடத்துல நீங்கள் போகிற போஸ்ட்டும் இதில் என்ன ஆகும்? அப்ரூவல் ஆகும். சரி, நீங்கள் யாராவது போஸ்ட் போட்டிங்கன்னா அது அப்ரூவ் கொடுத்தா உள்ளே வந்துடும். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், டிஆர்பி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஜிஓ 185 ஜிஓ நம்பர் 2023 கொடுத்தது. அதாவது ஓசி கேண்டிடேட்டுக்கு 53 ஆகவும், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கெல்லாம் எவ்வளோ வயசு கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாங்களா? பிஜிடிஆர்பிக்கான ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் 58 வரையும். பிஜிடிஆர்பியோட வயது வரம்பு இது தாங்க. என்ன இதை கொடுத்து பாயிண்ட் நம்பர் 5ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உச்ச வயது வரம்பினை பொது பிரிவினர் 53 ஆகவும், பாயிண்ட் நம்பர் 5ல் லாஸ்ட் 2 லைன் பாருங்கள். பொது பிரிவினருக்கு 53 வயதாகவும் இதர பிரிவினருக்கு 58 வயதாகவும் நிர்ணயித்து உரிய அரசாணை வழங்குறுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே அது வந்து அனுமதி கேட்டது, கீழே கொடுத்துட்டாங்க. அதையும் என்ன சொல்ல, உச்ச வயது வரம்பினை பொது பிரிவினருக்கு 53 எனவும் இதர பிரிவினருக்கு 58 எனவும் நிர்ணயித்து ஆணை வெளியிடலாம் என முடிவு செய்து அவ்வாறே ஆணையிடப்படுகிறது. அரசு செயலர் குமரகுருபன் அவர்கள். ஸோ இது வந்து வயது வரம்புக்கான உச்சபட்ச ஆணை. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பணியாளர்கள் அதுவும் கொடுத்துருப்பாங்க. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பணிக்காக காத்திருக்கும் பணியாளர் உச்ச வயது வரம்பு பொது பிரிவினர் 53, இதர பிரிவினருக்கு 58 உயர்த்த முடிவு செய்துள்ளது. அப்புறம் மேலும் பல்வேறு வழக்குகள் ஆசிரியர் தெரிவு சார்ந்து மாண்பு உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட உள்ள நிலையில், ஸோ பல வழக்குகள் இருக்குது, இருந்தாலும் அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் விடுப்பு வாங்கி எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு வேணும், இந்த பிடிஎஃப் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஆயிஷா குடும்ஸ் கம்யூனிட்டி ஆப் லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கமெண்ட் பாக்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் அட்மின் போஸ்ட்டில் ட்ரெண்டிங்கிறது அட்மின் போஸ்ட்டில் போனீங்கன்னா அட்மின் சைட்லேருந்து என்னென்ன போஸ்ட் போட்டிருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறையின் மானிய கோரிக்கை. இது என்னது, உயர்கல்வித்துறை இப்போ நம்ம ரீசெண்டாக சட்டசபையில் நடந்த உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை பிடிஎஃப். நமக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் சில நேரங்களில் டேட்டாஸ் எடுக்கும் போதில் இந்த மாதிரி பிடிஎஃப்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் போடுறோம். வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு ஒரு மாதம் கழித்து திரும்ப டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி குறைபாடுகளை தவிர்க்கலான்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம டேட்டாஸ் அப்லோட் பண்ணி வச்சுட்டா நீங்கள் எந்த மாதம் எந்த வருஷம் எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது முழுக்க செக்யூர்டான ஒரு அப்ளிகேஷன். சரிங்களா? இதில் பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண ரீட் பண்ணிக்கலாம். இது உயர்கல்வித்துறையோட மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பு. அது கீழே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை தான் கொடுத்துருப்போம். இதுக்கு பாருங்கள், பள்ளிக்கல்வித்துறையோட மானிய கோரிக்கை. அதுக்கடுத்து எல்லாமே இருக்கும். இப்போதைக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிஜிடிஆர்பி வேகன்சி லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எந்த மாவட்டத்தில் எங்கே இருக்குன்றது நீங்களே என்ன பண்ணிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இது போன்ற தகவல் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்க விட்டுறாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கான வேக்கன்சி தான். இப்போ இதெல்லாம் உங்களுக்கான வேக்கன்சி மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா திரும்ப அடுத்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். எத்தனை பேர் படிக்க ஆரம்பிச்சிங்க? வழக்கமாக கேட்க தான். படிக்க ஆரம்பிச்சிட்டவங்க எஸ் சார் ஐ ஸ்டார்டட் போடுங்க. யூனிட் முடித்தவங்க எத்தனை யூனிட் முடிச்சிங்க அப்படின்னு போடுங்க. இன்னொன்று ஏர்லி மார்னிங் எழுற பழக்கம் உருவாயிருக்கா, அது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அதிகாலை நேரத்தில் 3 to 6க்குள்ளே படிக்கிறீங்க? 6 மணிக்கு முன்னாடி எத்தனை பேர் எழுந்துக்கிறீங்க, அதையும் போடுங்க. சார் நான் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து கொள்கிறேன், நான் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து கொள்கிறேன், ஏர்லி வேக்கப் அட் ஏர்லி மார்னிங் 5 o'clock 4 o'clock அப்படின்ற ஒரு மெசேஜை போடுங்க. அப்படி நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு அதிகாலை எழுற பழக்கம் இல்லைனா கூட அட்லீஸ்ட்டு நாளையிலேருந்து அதிகாலையில் எழுந்து படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் நாளையிலேருந்து படிக்க ஆரம்பித்தா தான் இந்த ஒரு டார்கெட் ஒரு 18 மாதம் 2026 ஜனவரிக்குள்ளே ஒரு 17,000 போஸ்ட்டை ஃபில் பண்ணும்போது அந்த ஒரு பணியிடங்களில் உங்களுக்கு ஒரு பணியிடம் நிரந்தரமாக கிடைக்கும். சரிங்களா? அதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 விஷயம் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு 10-15 பேருக்கு அனுப்புங்க. அந்த 2வது விஷயம் சேர்ந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்கிற
குடும்ஸ் ஆப் லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்களே பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணிடலாம், நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணிடலாம். சரிங்களா? வாட்ஸ்அப் வந்து இங்கேயே இருக்குது. இது ஒரு டேட்டா இது இருக்குது பாருங்கள். 105 பிஜிடிஆர்பி காலி பண்ணிடுங்கள் அப்படி இருக்குன்னா இது 79 பேர் பார்த்துருக்காங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்னு போட்டு இப்படி ஷேர் கொடுத்தீங்கன்னா எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பணுமோ எந்த குரூப்புக்கு அனுப்பணுமோ அங்கே டைரெக்டாக என்ன ஆகிடும், உங்களுக்கு பிடிஎஃப் வித் லிங்க்கோடு போயிடும். அவங்க அந்த லிங்க்கில் அந்த அப்ளிகேஷன் வழியாக ஆப் டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்து எடுத்துக்கலாம். இது நீங்கள் எந்த நேரம் வேணும் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மாதிரி இது மறையாது. இதை ஏன் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னா, வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்மளால் எந்த டேட்டாவும் திரும்ப எடுக்க முடிய மாட்டேங்குது. அதுக்காக நம்ம மெயிலில் போடணும், டிரைவில் போடணும், அந்த ஒரு விஷயத்தை இதில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலான்றதுக்காக இதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்க. இதில் நிறைய தகவல்கள் இருக்குது. இந்த குடும்ஸ் ஆப்பில் நம்ம டீச்சர்ஸோட யூனிட்டி எல்லாம் இருக்குது இதில். ஸோ மெம்பர்ஸ்குள்ளே போனீங்கன்னு வச்சுங்களேன், மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, 1078 பாருங்கள். ஆல் மெம்பர்ஸ் 1078 மெம்பர்ஸ் இருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்லலாம் இருக்காங்களோ இருக்கும். தமிழ்நாட்டில் 991 பேர் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் 7, கர்நாடகாவில் 2, தெலுங்கானா 2, மகாராஷ்டிராவில் 1, உத்தரப்பிரதேஷ் 1, குஜராத்தில் 1, ஆந்திர பிரதேஷ் 1, அந்தமான் நிக்கோபரில் ஒருத்தர் இருக்காங்க, கேரளாவில் ஒருத்தர் இருக்காங்க, ஸோ டெல்லியில் இருக்காங்க. சரிங்களா? இது வந்து என்னென்னா நம்ம டீச்சர்ஸோட கம்யூனிட்டி. தமிழ்நாட்டில் டீச்சர்ஸ் இப்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக். இப்போ சேலமில் பாருங்கள், சேலம் 68, விழுப்புரம் 62, கோயம்புத்தூர் 56. இப்போ கோயம்புத்தூரில் எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் பண்ணாவே நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே இதில் நம்ம டீச்சர்ஸோட கனெக்ட் ஆகிக்கலாம். அதுக்குள்ளே கோயம்புத்தூருக்குள்ளே போனீங்கன்னா கோயம்புத்தூர் சவுத்து, திருப்பூர், கோயம்புத்தூர் நார்த்து, பொள்ளாச்சி, பல்லடம், இதெல்லாம் அவினாசியா, ஓகே. ஸோ உடுமலைப்பேட்டை இதெல்லாம் நம்ம என்ன பண்ணி பிக் பண்ணலாம். சரி, கோயம்புத்தூர் இல்லை, ஈரோடு போனாலும் அதில் எத்தனை பிளாக் இருக்குதுன்னு தெரியும். ஸோ பவானி, பெருந்துறை, சரி, தாராபுரம், இந்த மாதிரி கோபிச்செட்டிப்பாளையம். ஸோ இது எல்லாமே நம்மளால் என்ன பண்ணுவோம், டீச்சர்ஸை வந்து நம்ம ஈஸியாக இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இது வந்து நல்ல எண்ணத்துக்காக உருவாக்கப்பட்டு கொடுக்குறது தான் தவிர நல்லதுக்கு பயன்படுத்துங்க. முக்கியமாக பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக இருக்கிற தகவலும் ஆசிரியருக்கான 100% ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தளமாக தான் இந்த குடும்ஸ் ஆப்பை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். மீண்டும் இது போன்ற தகவலோடு சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த குடும்ஸ் கம்யூனிட்டி ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிங்க.